ஏலத்தில் விட்டுருவாங்க. பெரும்பூசை ஆனோடனே சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணி ஆயிருங்க. சாப்பாடு குழம்பு கறி 3 கொடுத்துருவாங்க. அன்னதானம் அங்க கோயில் காட்டுல அன்னதானம். 18 பட்டி கிராமம் எல்லாரும் அன்னதானத்துல சந்தோஷமா கலந்துக்குவாங்க. இதுல கிட்டத்தட்ட 20,000 25,000 30,000 வரையிலும் ஜனங்க சாப்பிடுவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செஞ்சு வச்சிட்டோம். அந்தியூர்ல சந்திபாளையங்க. இது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுங்க. மாசி மாசம் அமாவாசை எனக்கு திருவிழா வரும். தை மாசம் பௌர்ணமியில வாக்கு கேட்பாங்க. பூ வாக்கு கேட்டு அந்த வாக்கா வந்தா மட்டும்தான் திருவிழா நடக்குங்க. 7 வருஷம் திருவிழாவே வராம இருந்து அதுக்கப்புறம் திருவிழா வந்திருக்குங்க. மக்கள் சுத்தோடத்துல எல்லா பக்கம் வருவாங்க. ஒசூர் மதுரை எல்லா பக்கம் இருந்துமே கடாய் கொண்டு வருவாங்க. அவங்க வேட்டை கடாயின்னு தான் விடுவாங்க. எங்க கோயிலுக்கு விட்டுருவாங்க. மயானக்காயில கடாய் வெட்டுவாங்க. கடாய் கொடுத்தவங்களுக்கு தனியா விருந்து கொடுத்துருவாங்க. அது போக எல்லா மக்களுக்குமே இங்க விருந்து நடக்கும். முதல்ல கடாயின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கடாய் அவங்க தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே வீட்டுல வெட்டுவாங்க. ஜனங்க சுத்தோடத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க. யார் வந்தாலும் விருந்து இருங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க யார் வந்தாலுமே சாப்பிடுவாங்க. மத்தியானம் 1 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் விருந்து நடக்குங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கா இருப்பாங்க. ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா